கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே கண்டெய்னர் லாரி மீது பின்னால் வந்த கனரக லாரி மோதிய விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கண்டெய்னர் லாரி சாலையின் தடுப்புகளை இடித்துக் கொண்டு சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்தது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த் பாபு. வணக்கம் ஆனந்த் பாபு, விவரங்கள். வணக்கம் சுபா. ஒசூர் அடுத்த காந்தி நகர் என்னும் இடத்தில் முன்னால் வந்து கொண்டிருந்த கண்டெய்னர் லாரியை பின்னால் வந்த ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட கனரக லாரி மோதியதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கண்டெய்னர் லாரி சாலை தடுப்புகள் இடித்துக் கொண்டு சர்வீஸ் சாலையில் கவிழ்ந்திருக்கிறது. தற்போது மீட்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். மதுரை சேர்ந்த காளியப்பன் என்பவர் மதுரையிலிருந்து பழைய இரும்பு பொருட்களை ஏற்றுக்கொண்டு கண்டெய்னர் லாரியை பெங்களூரு நோக்கி வந்துள்ளார். அப்போது சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை ஒசூர் அடுத்த காந்தி நகர் என்னும் இடத்தில் மேடாக உள்ள பகுதியில் வந்து கொண்டிருந்த போது பின்னால் வேகமாக வந்த ராஜஸ்தான் மாநில பதிவெண் கொண்ட கனரக லாரியை இடித்து தள்ளி இருக்கிறது. இதில் முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி காளியப்பன் ஓட்டுநராக இருந்த போது அவருடைய கட்டுப்பாட்டை இந்த லாரியை இழந்து சாலை தடுப்புகள் இடித்துக் கொண்டு சாலை தடுப்புகளுக்கு அதுக்கு பிறகாக இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் இந்த லாரி கவிழ்ந்திருக்கிறது. பின்பக்கமாக இருக்கக்கூடிய 4 டயர்கள் இந்த ஆக்சல் கட்டாகி தனியாக சென்றிருக்கிறது. இந்த பலத்த சத்தத்துடன் இந்த சாலை விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த சர்வீஸ் சாலையில் யாரும் செல்லாத நிலையில் சாலையில் கவிழ்ந்திருக்கக்கூடிய கண்டெய்னர் லாரியை மீட்கும் பணியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி ஆனந்த பாபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.